பணக்காரர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை யாருக்கு தான் இருக்காது? இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே பணக்காரர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்க தான் செய்யும். ஆனால் ஆசை மட்டும் இருந்தால் பணக்காரர் ஆக முடியுமா? அதுக்கு தேவையான ஒரு சில பழக்க வழக்கங்களும் நம்மக்கிட்ட வேணும். அந்த பழக்க வழக்கங்களை எப்படி கற்றுக்கொள்ளலாம்? அதுக்கு நாம் பணக்காரர்கள் எந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் வச்சுருக்காங்களோ அந்த பழக்க வழக்கங்களை நாமளும் ஃபாலோ பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பணக்காரர்கள் பின்பற்றுற ஒரு 10 ஃபினான்ஷியல் ஹேபிட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஃபினான்ஷியல் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் பணக்காரர் ஆக முடியும். அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, வரவுக்குள் செலவு. பணக்காரங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க வரவுக்குள்ளே தான் செலவு பண்ணுவாங்க. அதுக்கு அவங்களுக்கு உதவுறது என்னென்னா ஃபேமிலி பட்ஜெட் அப்படிங்கும்போது மாதத்தில் 50% தொகையை வாடகை, மளிகை பொருள், பால், மின்கட்டணம், போக்குவரத்து இதுக்கெல்லாம் தனியாக ஒதுக்கிடணும். 20% தொகையை நம்மளோட சினிமா, ஹோட்டலில் சாப்பிட்றது, ஊர் சுற்றுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு செலவு பண்ணலாம். மீத இருக்க 30%ல் 10% நம்மளோட சேவிங்ஸ்க்காக ஒதுக்கிடலாம். மீத இருக்க 20% நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒதுக்கிடணும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்காக இருக்கணும்னா உங்கள் பிள்ளைகளின் கல்வி, திருமணம், அப்புறம் உங்களோட ரிட்டையர்மெண்ட் இந்த மாதிரியான நீண்டகால தேவைகளுக்காக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். எமர்ஜென்சி ஃபண்டாக ஒரு 6 மாத தொகையை உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் தனியாக சேர்த்து வச்சுக்கணும். இந்த மாதிரி செய்யும் பட்சத்தில் உங்களோட வரவுக்குள்ள செலவை கொண்டு வர முடியும். செகண்டு, முதல் செலவு முதலீடு. பெரும்பாலான பணக்காரர்களின் முதல் செலவு முதலீடாக இருக்குது. நடுத்தர மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து உண்டியிலையோ அல்லது சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ போட்டு வச்சுருப்பாங்க. அதை வச்சு தங்கம், ரியல் எஸ்டேட் போன்ற சொத்துக்களை வாங்குவாங்க. ஆனால் பணக்காரங்க பணவீக்கத்தை விட அதிகமான வருமானம் கொடுக்குற மற்றும் குறைவான வருமான வரி கட்டக்கூடிய நிறுவன பங்குகள் அல்லது மியூச்சுவல் ஃபண்டுகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த திட்டங்கள் மூலமாக கிடைக்கிற வருமானத்தை கொண்டு அவங்க தங்கம், ரியல் எஸ்டேட் போன்ற சொத்துக்களை வாங்குறாங்க. பணக்காரர்கள் அவங்களோட சம்பளம் அல்லது சம்பாத்தியத்தில் 30% அமௌண்ட்டை தனியாக எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒதுக்கிடுறாங்க. மீத இருக்கிற தொகையை தான் செலவு பண்ணுறாங்க. தேர்டு, கடன் மேலாண்மை. பணக்காரர்கள் பெரும்பாலும் ஆக்கப்பூர்வமான கடன்களை தான் வாங்குறாங்க. அது என்ன மாதிரியான கடன்னா ஹோம் லோன், பிஸ்னஸ் லோன் இந்த மாதிரியான கடன்கள் மட்டும் தான் வாங்குறாங்க. பெரும்பாலும் அதிக வட்டியிலான கடன்களை அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க. அதுபோக ஏதாவது ஒரு தேவைக்கு அவங்க கடன் வாங்கணும்னா தங்கம், சொத்து பத்திரங்கள், அப்புறம் நிறுவன பங்குகள், மியூச்சுவல் ஃபண்டுகள் இந்த பத்திரங்கள்லாம் அடமானம் வச்சு அதன் மூலமாக கடன் வாங்குறாங்க. ஏன்னா இதில் குறைந்த வட்டியில் நம்ம கடன் வாங்க முடியும். இதுக்கான வட்டி 9 to 11% மட்டும் தான் இருக்கும். ஆனால் நடுத்தர மக்கள் அதிகமாக வாங்குறது பர்சனல் லோன் தான். இதில் 15 to 22% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா கிரெடிட் கார்டு. இதில் 35 to 45% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. ஃபோர்த்து, முதலீட்டு அறிவு. நம்மளோட நுண்ணறிவுக்கு கற்றல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. முதலீடுகளில் அதிகமான லாபம் வேணும்னா நம்ம அதை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். பணக்காரங்க கிட்ட முதலீடு பற்றிய அடிப்படை அறிவு இருக்கிறதுனால அவங்க பெரும்பாலும் எந்த நிதி மோசடிலையும் சிக்கிறது கிடையாது. அதே மாதிரி யாருக்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாறது கிடையாது. ஃபிஃப்த்து, சீக்கிரமாக முதலீட்டை ஆரம்பிக்கணும். செல்வ செழிப்பான குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க பிள்ளைகளை இளம் வயதிலிருந்தே முதலீடு செய்ய பழக்கிறாங்க. இதனால் அந்த பசங்க காலேஜ் முடித்து வெளியே வரும்போது லட்சக்கணக்கான பணத்தை, கோடிக்கணக்கான பணத்தை கூட ஈஸியாக கையாள முடியுது. கோடிக்கணக்கான சொத்து ஏற்கனவே அவங்கக்கிட்ட இருந்தாலும் இளம் வயதினர் சம்பாதிக்க தொடங்கும் போதே இவங்க முதலீட்டை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு அபிஷேக் அப்படிங்கிறவர் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ரூபாய் 10,000 வீதம் 30 வயசில் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுப்போம். 60 வயசு வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வச்சுப்போம். கிட்டத்தட்ட 30 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. ராஜேஷ் அப்படிங்கிறவர் அவரோட 40 வயசில் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் டபுள் மடங்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. அதாவது 20,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. அவரோட 60 வயசு வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுப்போம். இவங்க 2 பேரோட முதலீட்டுக்கும் வருஷத்துக்கு 12% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு வச்சுப்போம். இதில் யாருக்கு அதிகமான லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அபிஷேக்கோட 36 லட்ச ரூபா முதலீடுக்கு அவருக்கு 3.53 crores கிடச்சிருக்கும். ஆனால் ராஜேஷோட 48 லட்ச ரூபா முதலீடுக்கு வெறும் 2 கோடி ரூபா மட்டும் அவருக்கு கிடச்சிருக்கும். அபிஷேக்கோட முதலீட்டு தொகை குறைவாக இருந்தாலும் அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டை சீக்கிரமாக ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலத்துக்கு அவர் முதலீடு செய்ததுனால அவருக்கு அதிகமான லாபம் கிடச்சிருக்கு. இதைத்தான் உலகத்தோட 8வது அதிசயமாக காம்பவுண்டட் growth அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கோடீஸ்வரனாக இருக்கிற பலரும் இளம் வயதிலேயே முதலீட்டை ஆரம்பித்தவங்க தான். உலகின் முன்னணி முதலீட்டாளரான வாரன் பஃபட் அவரோட 11 வயதிலேயே பார்ட் டைம் மூலமாக வேலை செஞ்சு முதலீடு பண்ண ஆரம்பித்தார். ஆனால் அவர் அதுவே ரொம்ப தாமதம் அப்படின்னு தான் சொல்கிறாரு. 6th, நிதி இலக்குகளை வரிசைப்படுத்துதல். செல்வந்தர்கள் எப்போதும் தங்களோட இலக்குகளில் அதிகமாக கவனம் செலுத்துகிறாங்க. அவங்க என்ன தேவைக்காக பணத்தை போடுறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர்கள் இலக்கை நிர்ணயம் செய்வது மட்டுமல்லாமல் அதை நிறைவேற்ற திட்டமிடவும் செய்கிறார்கள். அவர்களோட இலக்குகள் ஸ்மார்ட்டாக இருக்கும்.
அதாவது குறிப்பிடத்தக்கது, அளவிடக்கூடியது, அடையக்கூடியது, தொடர்புடையது மற்றும் சரியான நேரத்தில் நிறைவேற்றக்கூடியதாகவும் இருக்குது. செல்வந்தர்கள் தங்களோட இலக்கை அடைய கடினமாக உழைக்கிறாங்க. அவற்றை அடைய தேவைப்படும் தொகைக்கு நீண்ட காலத்தில் பணவீக்கத்தை விட அதிகமான வருமானம் தரக்கூடிய நவீன முதலீட்டு திட்டங்களான நிறுவன பங்குகள் அல்லது பங்கு சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் தொடர்ந்து முதலீடு செய்கிறாங்க. 7th, நிதி ஆலோசனைகளை அமல்படுத்துதல். செல்வந்தர்கள் பெரும்பாலும் விடாமுயற்சியோடு இருப்பாங்க. அது அவங்களோட தொழிலில் மட்டும் இல்லாமல் முதலீட்லையும் இந்த அணுகுமுறை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட ஆலோசனை கேட்டு தான் அப்புறம் அதை அமல்படுத்துவாங்க. அவங்க ஒருபோதும் அவங்க திட்டமிட்ட நிதி இலக்குகளை அடையாமல் அதை கைவிட மாட்டாங்க. குறைஞ்சது வருஷத்துக்கு ஒரு முறையாவது அவங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை சந்தித்து அவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்குறாங்க. இதை மாதிரி ஆடிட்டர்களையும் வருஷத்துக்கு ஒரு முறையாக சந்தித்து அவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்குறாங்க. இதனால் அவர்கள் முதலீட்டுக்கு அதிகமான வருமான வரி சலுகைகள் பெறுபவராகவும் லாபத்துக்கு குறைவான வருமான வரி கட்டுறவங்களாகவும் இருக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பங்கு சந்தை சேமிப்பு திட்டமான ELS திட்டங்களில் முதலீடு செஞ்சு பிரிவு ATCயின் கீழே வருமான வரி சலுகைகளை பெறுகிறவர்களாக இருக்கிறாங்க. பிறகு லாபத்தை வெளியெடுக்கும்போது ஃபினான்ஷியல் இயரில் 1 லட்சம் வரைக்கும் நீண்ட கால மூலதன ஆதாயத்துக்கு வரி சலுகைகளை பெறுகிறார்கள். அதுக்கு மேலே உள்ள லாபத்துக்கு எந்த வருமான வரி வரம்பில் இருந்தாலும் 10% மட்டும் வரி கட்டுறாங்க. 8th, காலத்தே செய்தல், அபராதங்களை தவிர்த்தல். பணக்காரர்கள் மின் கட்டணம், தண்ணீர் கட்டணம், கடன் தவணை, காப்பீட்டு பிரீமியம் இது எல்லாத்தையும் சரியான நேரத்தில் கட்டுறதுனால அபராதத்தை தவிர்க்கிறதோடு தேவையில்லாத டென்ஷனையும் குறைக்கிறாங்க. இந்த மாதிரி கடனை சரியான நேரத்தில் கட்டுறதுனால அவங்களோட கிரெடிட் ஸ்கோரும் அதிகமாக இருக்குது. இதனால் அவங்களுக்கு குறைவான வட்டியிலே லோன் கிடைக்குது. இது மாதிரி அவங்களோட பிள்ளைகளின் கல்வி கட்டணம், கல்லூரி கட்டணம் இதையும் முன்கூட்டியே கட்டிடுறாங்க. 9th, பணத்தை விட நேரத்துக்கு முக்கியத்துவம். செல்வந்தர்கள் பணத்தை விட நேரத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா பணத்தால் வாங்க முடியாத ஒரே விஷயம் நேரம். போன நேரத்தை திரும்ப கொண்டு வர முடியாது அப்படின்னு அவங்க தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேரம் அப்படிங்கிறது பணத்தை விடையும் மதிப்பு மிக்கது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. செல்வந்தர்கள் பயனற்ற விஷயங்களில் நேரத்தை வீணாக்குவதை தவிர்க்கிறாங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக ஊடகங்களில் தேவையற்ற விஷயங்களில் அவங்க நேரத்தை வீணாக்கிறது கிடையாது. விமானமே வாங்கினா கூட அதை அவங்க ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறது கிடையாது. அதே நேரத்தில் அவங்க சமூக ஊடகங்களை பணம் சம்பாதிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறவங்களா இருக்கிறாங்க. 10th, முதலீட்டில் உணர்ச்சி வசப்பட மாட்டார்கள். செல்வந்தர்கள் பெரும்பாலும் உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க. இதை அவங்க முதலீட்லையும் ஃபாலோ பண்ணுறாங்க. எந்த ஒரு முதலீட்லையும் உணர்ச்சி வசப்படாமல் செயல்படுறதுனால தான் அவங்களால மேலும் மேலும் பணத்தை சேர்க்க முடியுது. ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினச்சாங்கன்னா அதோட விலை எப்போ மலிவாக இருக்குதோ மற்றவங்களாம் வாங்க தயங்கும் போது இவங்க துணிச்சலாக அதை வாங்குறாங்க. அல்லது அவசர தேவைக்கு யாராவது மலிவான விலையில் வீட்டையோ மனையோ கொடுத்தா அதை வாங்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்காக அவங்க பணத்தை எப்போதும் ரெடியாக வச்சுருப்பாங்க. இதே மாதிரி தான் அவங்க தங்கம், பங்கு சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாத்துலேயுமே விலை மலிவாக இருக்கும்போது அதிகமாக வாங்குறாங்க. அதை மாதிரி விலை அதிகமாக ஏறி இருக்கும்போது அதை விற்றுட்டு வெளியே வந்து லாபம் பார்க்குறாங்க. இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் ஹேபிட்ஸ் அவங்ககிட்ட இருக்கிறதுனால தான் அவங்க பணக்காரங்களாகவே நீடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃபாலோ பண்ணுற இந்த ஃபினான்ஷியல் ஹேபிட்ஸை நாமளும் ஃபாலோ பண்ணால் பணக்காரராவது நிச்சயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பயனுள்ள தகவல் இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.